ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக சுவையான ஒரு கேரட் மில்க் ஷேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு 4 கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 5 ஏலக்காய். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான பொருட்கள். இப்போ முதல்ல நம்ம இங்கே கேரட்டை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு குக்கரில் போட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேரட் கொஞ்சம் மெத்தனை வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி கேரட் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். ஜாரில் போட்டுட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக கூட வேணாம், ஒன்று கேரட் அங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், அப்படியே இருந்தாலும். இல்லை உங்களுக்கு நைஸாக வேணும்னா ஃபுல் நைஸாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான கேரட் மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு பச்சையாக கேரட் ஜூஸ் பிடிக்காது. அப்படியாப்பட்டவங்க இந்த மாதிரி வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.